السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. لولا إذ سمعتموه ظن المؤمنين والمؤمنات بأنفسكم خيرا. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم استر عيوبنا. صدق الله وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபவு தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து நூர் என்று ஒரு சூறாவை இந்த சமூகத்திற்காக வேண்டி இறக்கி இருக்கிறான். 18வது ஜுஸுல கத் அஃப்லஹல் மூமினூன், அதுல சூரத்து நூர் என்று இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சூரத்து நூர்ல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த சமுதாயம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், யாரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், சில நேரங்களிலே குற்றவாளிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அங்கே நல்ல ஒழுக்கங்களை சூரத்து நூறிலே சொல்லப்படுகிறது. பொதுவாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூரத்து நூரை எதற்கு இறக்கினான் என்று சொன்னால் அதுக்கு ஒரு காரணமே இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா நாயகியின் மீது ஒரு அவதூறு கட்டப்பட்டது. அவதூறு கட்டிவிட்டார்கள். அவர்களிடத்தில் எப்படி நம்ம நடந்துக்கணும், அந்த ஒழுக்கங்கள் என்னன்றதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூரத்து நூரை உங்க குடும்ப பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், அதை ஓத வைங்க, மனப்பாடம் செய்ய வைங்க, அதனுடைய தஃப்சீரை விளக்கங்களை படிக்க சொல்லுங்கள். இந்த பெண்களுக்குண்டான ஒழுக்க நடைமுறைகள் இவைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே மாதிரிதான் அல்லாஹ் இதுல மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு நல்லொழுக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு மூமினுடைய உயிர், ஒரு மூமினுடைய மானம், ஒரு மூமினுடைய மரியாதை, ஒரு மூமினுடைய கண்ணியம் மிக உயர்ந்தது என்று சொல்லுகிறான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, மதிப்புக்குரியது. இந்த மானமும் மரியாதையும் மதிப்புக்குரியது. ஒரு மூமினுடைய உயிர் எப்பொழுது எவ்வளவு மதிப்புள்ளதோ, ஒரு மூமினை கொலை செய்தால், வேண்டுமென்றோ கொலை செய்தால் எவ்வளவு பாவமோ, அதே போன்று ஒரு மூமினுடைய மானத்தை பங்கப்படுத்துவதும் ஹராம், அதுவும் பாவம், பெரும் பாவம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சூறாவை முழுக்க இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த சூறாவிலே மனிதனுடைய மூமின்களின் உணர்வுகளை கவனியுங்கள். ஒரு மூமின் தன்னுடைய இன்னொரு மூமினுடைய உணர்வுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள், அவனுடைய கண்ணியத்திற்கு மரியாதை கொடுங்கள், அவன் மானத்திற்கு மரியாதை கொடுங்கள், அவன் பொருளுக்கு மரியாதை கொடுங்கள், அவனுடைய உடைமைகளுக்கு மரியாதை கொடுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய மரியாதை, கண்ணியம், அவனுடைய கண்ணியமும் மரியாதையும் மானமும் எவ்வளவு பெரியது என்று சொல்லும் பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபாவை விட சிறந்தது என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில ஹஜ்ஜை முடிச்சுட்டு அரஃபா மைதானத்துல உட்கார்ந்து பேசுறாங்க. ஒரு நீண்ட உரை, இந்த சமூகத்திற்கு கியாமத்து வரை தேவையான உரைகளை பெருமானார் கடைசி ஹஜ்ஜி, முதல் ஹஜ்ஜி ஹஜ்ஜத்துல் விதாவிலே கடைசியாக அரஃபா மைதானத்திலே உட்கார்ந்து நீண்ட உரையை பேசினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல பேசப்பட்ட நிறைய விஷயங்கள்
அதிலே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. பெருமானார் முதல்ல உட்கார்ந்த உடனே பேசினாங்க. முதலில பேசினது சொன்னார்கள், மக்கா புனிதமான நகரம், கண்ணியமானது. மக்கா என்பது கண்ணியமான நகரம். அது போன்ற கண்ணியம் மிகுந்த நகரங்கள் வேறு எதுவும் இல்லை. அதற்கு பின்னாடி சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஃபா புனிதமான இடம், அரஃபா என்ற நாள் புனிதமான நாள். அடுத்து பேசினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவிலே இருக்கின்ற காபா இருக்கிறது அல்லவா, அது புனிதமானது, அதை விடவும் புனிதமானது ஒரு மூமினுடைய மானம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, உயிர் பொருள் உடைமை அனைத்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று பெருமானார் கடிந்து சொன்னார்கள். ஒரு மூமின் மானம் பங்கப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெரிய பாவத்தை செய்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களின் மீது அவதூறு கட்டப்பட்டது. அவர்களையும் ஒரு சஹாபியையும் அவதூறு கட்டப்பட்ட விஷயத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தையே இறக்கினான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும் பாவங்கள் 70 உண்டு. அந்த 70லேயே மிக பெரும் பாவங்கள் 7 உண்டு. அதை வரிசைப்படுத்தி சொல்லுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெரும் பாவம். இரண்டாவதாக சொன்னார்கள், ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்வது பெரும் பாவம். அடுத்து சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வட்டி வாங்குவது பெரும் பாவம் என்று சொன்னார்கள். விபச்சாரம் செய்வது பெரும் பாவம் என்று சொன்னார்கள். மது குடிப்பது பெரும் பாவம் என்று சொன்னார்கள். ஏழாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வட்டி வாங்குவது, விபச்சாரம் செய்வது, திருடுவது பாவம் என்று சொன்னார்கள். மது குடிப்பது பாவம் என்று சொன்னார்கள். கடைசியாக சொன்னார்கள், அவதூறு சொல்வது, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ ஒரு மூமினை நீங்கள் இட்டு கட்டுவது பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமினை பற்றி அவதூறு வருகிறது என்று சொன்னால், ஒரு மூமினை பற்றி, ஒரு நல்ல மனுஷனை பற்றி, இவர் ஒரு தப்பு செஞ்சிட்டாருங்க, இவர் இந்த மாதிரி தப்பு செஞ்சிட்டார்கள் என்று ஒருத்தர் பேசப்பட்டால் நாம எப்படி நடந்துக்கணும் நல்லா இந்த குர்ஆன்ல சொல்றான். ஒரு மூமினை பற்றி அவதூறுகள் பேசப்பட்டது, அவர் இப்படி செஞ்சிட்டாரு, அவர் அந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டாரு அப்படி என்று அவரை நியாயப்படுத்தி பேசுகின்ற நேரத்திலே நாம எப்படி பேசணும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லௌலா இதா சமியதுமூஹு லன்னுல் மூமினீன், ஒரு மூமினை பற்றி ஒரு கெட்ட எண்ணங்கள், ஒரு அவதூறுகள் வருமானால், யாராவது பேசினால், வல் மூமினாத், மூமினான ஆணாக இருந்தாலும் சரி, மூமினான பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணையோ ஒரு ஆணையோ அவதூறு கட்டப்பட்டால், பி அன்ஃபுசிக்கும் கைரா, உள்ளத்துல நீங்க நினைங்க அவர் நல்லவர்னு நினைங்க. அவர் அப்படித்தான் செய்வாருன்னு நினைக்காதீங்க, அவர் நல்லவர் என்ற நினையுங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தாங்க. நாயகமே, ஒரு மனிதர் வந்தாரு பெருமானார்ட்ட வந்து, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், என்னை நீங்க கல்லடிச்சு கொல்லுங்கன்றாரு. பெருமானார் திரும்பி கொண்டார்கள். அவர் உடல திருமண பக்கமா போனாரு. என்னை கொன்றுங்க, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், என்னை கொன்றுங்கன்னு சொல்றாரு. பெருமானார் திரும்பிக்கிட்டாங்க. இப்படியே நாலா பக்கமும் பெருமானார் திரும்பினாங்க. அவர் தவறு செஞ்சிட்டாரு, தவறுன்னு தெரிஞ்சிட்டாரு. தவறுல இருந்து நான் தண்டனை பெற வேண்டும், எனக்கு என்ன செய்யுங்க, தண்டனை கொடுங்க, இஸ்லாத்தினுடைய தண்டனை, கல்லெறிந்து கொல்லுங்கள் சொல்றாரு. அதையும் சொல்றாரு. சொன்ன விதம் சரியில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அவர் தனியா என்கிட்ட காதுல வந்து சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு சொல்யூஷன் பண்ணிருப்பேன் நான். அவர் என்ன செஞ்சிட்டாரு, சபை உட்கார்ந்துருக்கு, சபையில நிறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. சபைக்கு மத்தியில ஒரு மனிதன் தன்னை பற்றி, தான் குறையை பற்றி என்னிடத்துல முறையிடுறான், ஒரு மானத்தை பற்றி, மான விஷயத்தை பற்றி சொல்லுகிறான், நான் தப்பு செய்து விட்டேன் என்று பப்ளிக்ல செய்யாதீங்கன்னு சொன்னாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தவறு செய்தவரை கூட பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்க சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, வாட்ஸ்அப் நம்ம கையில இருக்கு. யாராவது ஒருத்தரை பத்தி தகவல் தவறா வந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, ஒரு செகண்ட் தான் 1000 பேரை பார்க்கலாம், அதை 1000 பேர்களுக்கு அனுப்பலாம், எல்லா நாடுகளுக்கும் போகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி மட்டும் நீங்கள் செய்து விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட கௌரவம், கண்ணியம், மானம், மரியாதையை பங்கம் மட்டும் படுத்தி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே நாம் பார்ப்பதற்கு மனிதர்களாக
பார்ப்பதற்கு அழகானவர்களாக நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு வாழ்கிறோம். நாம் 1000 குற்றங்கள் உள்ளே இருக்கிறது. என் குற்றத்தை பற்றி நான் தெரியாமல் அடுத்தவரை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1000 குற்றம் நமக்குள்ள வச்சுக்கிட்டு அடுத்தவனை பத்தி நீ பேசாத, அடுத்தவனை பற்றி பேசாத என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம் முகத்திரையை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். நம் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் திரை போட்டு மறைத்து வைத்திருக்கிறான். எப்படின்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மறுமை நாளிலே உங்களுடைய திரைகளை எல்லாம் கிழிக்கப்படும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம மரியாதையாக மனைவி இடத்துல மரியாதையா இருக்கிறோம், தந்தை இடத்துல மரியாதையா இருக்கிறோம், நண்பர்களுக்கு மத்தியில மரியாதையா இருக்கிறோம். நம்மளை பத்தி நமக்கு தெரியும், என்னை பத்தி எனக்கு தெரியும், உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய நியாயமானவங்க, எவ்வளவு பெரிய நாணயஸ்தர் என்பதாக நம்மளை பத்தி நமக்கே தெரியும், நமக்கும் ரப்புக்கும் தெரியும். இப்படி இருக்கின்ற நேரத்திலே நம்மளை பத்தி வெளியில தெரியணும்னு அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு நாள்ல தெரிய வச்சிருவான்னு சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையிலே நாம் செய்த பாவங்கள் எல்லாம் அவனுடைய முகத்தை கிழிக்கப்பட்டு கொண்டு வந்து கொட்டப்படும் என்று சொன்னார்கள். அவர் செய்த விபச்சாரம், அவர் செய்த பொய், அவர் செய்த குற்றங்கள், திருடு எல்லாம் கொண்டு வந்து கொட்டப்படும். அவனுடைய முகத்திரை மறுமையிலே கிழிக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் உலகத்திலே பலகீனமானவர்களாக இருக்கிறோம். நம் பலகீனத்தை அல்லாஹ் அறிந்து இந்த உலகத்திலே பாவங்களை வெளிக்காட்டாமல் மறைத்து வைத்திருக்கிறான். அதனால நம்ம பாவத்தை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறதுனால நம் சகோதரன் ஒரு மூமினை பற்றி ஏதாவது ஒரு குறைகள் அவதூறுகள் வெளிப்படுகின்ற நேரத்திலே அன்புசிக்கும் கைரா, அவர் நல்லவருன்னு மட்டும் நினைங்க, மனசுல நினைங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? அல்லாஹும்மஸ்துர் உயூபனா, யா அல்லாஹ் என் குறைகளை எல்லாம் மறைத்து விடு என்று கேட்டாங்களா அல்லாஹ்ட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை செய்யவே இல்லை. ஆனா அவங்க கேட்டது என்ன? என் குறைகளை எல்லாம் மறைத்து விடு ரப்பே. அடுத்து கேட்டாங்க அல்லாஹும்ம ஜஅல்னி ஐனி சகீரா வஃபின் நாசி ஃபி ஐனின் நாசி கபீரா என்று கேட்டார்கள். யா அல்லாஹ் என்னை எனக்குள்ள சிறியவனாக காட்டு, மக்களுக்கு மத்தியிலே என்னை கண்ணியமாக காட்டு என்று கேட்டாங்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்வைகள் நம்முடைய எல்லா பார்வைகளும் கண்ணியமான பார்வைகளாக இருக்க வேண்டும், எண்ணங்களும் கண்ணியமான எண்ணங்களும் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவதூறை நாம் செய்துவிட்டால் அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினை பற்றி ஒரு மூமின் அவதூறு செய்து விட்டால் அல்லாஹ் 2 உலகத்திலையும் சும்மா விட மாட்டானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 உலகத்திலையும் அவனை தண்டிப்பான் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை சொல்லுகிறான். அப்படி ஒரு மனுஷர் உங்கள்கிட்ட இவர் இப்படி செஞ்சுட்டாருன்ட்டு அவரை பேரை அவதூறு சொன்னால் நீங்க எப்படிங்க நடந்துக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க எப்படி நடந்துக்கணும்? அவர் உங்கள்கிட்ட சொல்றாரா? அவர் சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், அவர் அப்படி இல்லை, அவர் நல்ல மனிதர் என்று சொல்லுங்கள். அவர் தப்பு செஞ்சாலும் சரி, அவர் கெட்டவராக இருந்தாலும் சரி. பெருமானார் சொல்றாங்க, அவர் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவருடைய மான விஷயங்கள், அவருடைய மரியாதை விஷயங்கள் இதை பற்றி சொல்லப்பட்டால் நீங்கள் அவர் நல்லவர் என்பதாக சொல்லுங்கள். இல்ல விட மாட்டேன்றார் அவர், இல்ல அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க நல்லவர்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, இல்ல என்று வேற அவர் சொல்லும் பொழுது நீங்க அவருக்கு கேளுங்க, 4 சாட்சி இருக்கான்னு கேளுங்க. அவர் தப்பு செஞ்சிட்டாருன்னு சொல்றீங்க, இல்ல 4 சாட்சி இருக்கான்னு கேளுங்க. அதுக்கும் உடலை அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்கண்டா. யாரை பற்றி அவதூறு சொல்லப்படுகிறதோ அவரை அவதூறு பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி எனக்கு பேசுவதற்கு ரூல்ஸ் இல்ல, ரைட்ஸ் இல்ல, நான் ஒதுங்கிக்கிறேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி போயிடுங்கன்றாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுடைய கண்ணியத்தை பாதுகாருங்கள், ஒரு மூமினுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் நீங்கள் பாதுகாத்தால் அது காபாவை விட சிறந்தது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மட்டுமல்ல, இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, நபிமார்களுக்கும் வந்திருக்கிறது. நபிமார்களையும் இட்டு கட்டப்பட்டது. ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரை இட்டு கட்டப்படவில்லையா? நீ ஒரு ஆணை தொடாமல் நீ ஒரு குழந்தையை பெற்றுவிட்டு வந்து விட்டாய் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சும்மா விட்டுட்டானா?
அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்கள் எல்லாம் கேவலமாக அவரை அவதூறு படுத்துகின்ற நேரத்திலே அல்லாஹ் தொட்டிலில் படுத்திருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பேச வைத்து அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனிதமானவர்கள் என்பதாக நிரூபித்தான் அல்லவா. இதைவிடவும் இது பெண்ணு, இன்னொரு ஆணையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுலைகா அம்மையார் என்ன செஞ்சாங்க? துரத்திக்கிட்டே போறாங்க, வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டு. அவர் அவ்வளவு அழகானவர், அவரை துரத்திக்கிட்டே போறாங்க. எனக்கு என்ன செய், என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்ய என்ற ஜுலைகா அம்மையார் என்ன செய்றாங்க? துரத்திக்கிட்டே போறாங்க. அவர் மஆதல்லா எல்லாம் என்னை காப்பாத்துன்னு ஓடுறாரு. கதவு கிட்ட போய் கதவை திறக்கிறதுக்கு போகும்பொழுது சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. சட்டையை பிடிச்சி ஜுலைகா இழுக்கும் பொழுது சட்டை கிழிந்து விடுகிறார். கதவை திறந்துட்டு அரசர் உள்ள வந்துடுறார். இப்படி வந்த உடனே அந்த அம்மா சொல்லுது, இவருதான் என்னைய வற்புறுத்தினாருன்னு சொல்லிச்சு. இட்டு கட்டியது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அதை அந்த அம்மா இட்டு கட்டிய உடனே அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால், அல்லாஹ் வசனத்திலே அழகாக சொல்லுகிறான், வஷஹித ஷாஹிதும் மின் அஹ்லிஹா. அந்த அரசு குடும்பத்திலே இருந்த ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்திருந்தது. தொட்டிலில் படுத்திருந்த குழந்தை பேசியது. யூசுஃபின் சட்டை முன்னால் கிழிந்திருந்தால் யூசுப் குற்றவாளி, யூசுஃபின் சட்டை பின்னால் கிழிந்திருந்தால் ஜுலைகா குற்றவாளி என்று அங்கே நிரூபிக்கப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தினியானவர்கள் என்பதாக அல்லாஹ் சும்மா விடவில்லை. அல்லாஹ் சும்மா விட மாட்டான். ஒரு மூமினை மானபங்கப்படுத்தினால் உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சும்மா விட மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சாதாரணமா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அது உண்மையா பொய்யா என்று நாம் கவனிக்காமல், அதை சரிப்படுத்தாமல் உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறது. வந்துச்சு ஃபார்வேர்டு. தயவு செய்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபார்வேர்டு செய்து 1000 பேர்களுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 1,00,000 பேர்களுக்கு போச்சுன்னு வச்சுக்கங்களேன், நாளைக்கு மறுமையில கொண்டு வந்து நிப்பாட்டுவான் அல்லாஹ். உங்களை கொண்டு போன்று நிப்பாட்டி வச்சுட்டு இந்த மூமினை பத்தி அவதூறு சொல்லப்பட்டதை நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புனீங்க இல்லையா, பரப்புனீங்களா இல்லையா, அதற்கெல்லாம் உண்மைப்படுத்துங்கன்னு அல்லாஹ் சொல்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். யாரை நீங்கள் புகுமத் கட்டினீர்களோ, யாரை அவதூறு படுத்தினீர்களோ, யாரை பற்றி நீங்கள் விமர்சனங்கள் செய்தீர்களோ அவர்களை பற்றி உண்மைப்படுத்துங்கள், சாட்சியை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் நம்மை பிடித்துக் கொள்வான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூராவினுடைய கடைசியில சொல்றான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, கண்ணியத்திற்குரியவர்களை நம்மை பார்த்து சொல்லுகிறான் அல்லாஹ், இது தலக்கௌன பி அல்சினத்திக்கும், நாக்கு உங்ககிட்ட இருக்குன்றதுக்கா வேண்டி நீங்க என்ன வேணாலும் பேசிக்கீங்களான்னு கேட்கிறாங்களா. நாக்கு உங்கள்கிட்ட இருக்கு, அதுக்கு எலும்பு இல்லை, அது எப்படி வேணாலும் பெறலுமா? இது தலக்கௌன பி அல்சினத்திக்கும், உங்க நாவு எப்படி வேண்டுமானாலும் பேசுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி நீங்கள் உங்களுக்கு மனசு வந்த மாதிரி நாக்கு வந்த மாதிரி நீங்க பேசிட்டா அது சும்மா நினைச்சிட்டீங்களா? அடுத்த வசனத்துல சொல்றான், வஹுவ இந்தல்லாஹி அதீம், அல்லாஹ்விடத்தில் இது மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற பாவங்களை ரமலான் மாதங்கள் மட்டுமல்ல எந்த காலங்களிலும் செய்யாமல் நாம் தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற இட்டுக்கட்டுகளிலிருந்து என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் பெற்றோர் என்னுடைய குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.